மாசம் நடக்க முடியாது. வீல் சேர்ல தான் உள்ள கொண்டு வந்தாங்க. வரும்போது வீல் சேர்ல தான் கொண்டு வந்து வீல் சேர்ல தான் வந்தியா? வீல் சேர்ல தான் இவளை கொண்டு வந்திருக்கிறாங்க. நடக்க முடியாது. பிசாசானவன் இவருடைய கால்களை கட்டி வைத்து விட்டான். நடக்க முடியாது. கடந்த 1.5 வருஷமா பிளேட்லெட்ஸ் ப்ராப்ளத்துல இருந்தோம். அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல பிளட் எல்லாம் கிளாட் ஆயிடுச்சு. அப்புறம் அப்போலோல எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபில்டர்லாம் போட்டோம். இப்ப கடைசி ஸ்டேஜ்ல டாக்டர்ஸ் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்கன்னு சொன்னாங்க. நான் வரும்போது உள்ள வீல் சேர்ல தான் வந்தேன். என் பொண்ணு இப்படி நடந்து நான் பார்க்கவும் இல்லை. பிரீத்திங் இப்படி நிக்கவே முடியாது, அவளால ஒரு எதுவுமே செய்ய முடியாது. என் பொண்ணு இவ்வளவு சோச்சு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டதை கர்த்தர் எங்களுக்கு செய்து கொடுத்தாரு. நான் என் பிள்ளைய இப்படி பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டாங்க. பிளட்ஸ்ல நீர் கொடுத்துருக்கு, இனி உங்க பொண்ணால செய்ய முடியாதுன்னு. காலையில வரவே மாட்டேன். நான் கார் வச்சு காரைக்குடியில இருந்து நாங்க வந்திருக்கோம். வலுக்கட்டாயமா நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லி வந்தோம். கர்த்தர் எங்களுக்கு அற்புத சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த சாக்ஸ் இல்லாம என் பொண்ணால நிக்கவே முடியாதுங்க. இது 3400 ரூபாய். கடந்த 1.5 வருஷமா இந்த சாக்ஸ் இல்லாம நாங்க நிற்கவே முடியாது. ரத்தம் எல்லாம் கட்டியா மாறிடும், உடம்புல மாறி லங்ஸ்ல அடைச்சிருக்கு. ஆனா கர்த்தர் இப்ப இவ்வளவு தூரம் எங்களை நிக்க வச்சிருக்காரு. அதற்காக கொடாட கொடி ஸ்தோத்திரம். இது எவ்வளவுமா? 3400 ரூபாய். இதோட 2வது செட்டு வாங்கியிருக்கோம். இன்னைக்குதான் இப்போ புதுசா வாங்கிட்டு வந்தேன். இது இது கிழிஞ்சிருச்சுன்னு 8 லட்சம் நாங்க இது வரைக்கும் செலவு பண்ணிருக்கோம்யா. 8 லட்சம் செலவு பண்ணிருக்கேன். எங்களால முடியாது கடன் வாங்கி பிள்ளைய காப்பாத்த. ஆனா அவர்களால் கொடுக்காத சுகத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்காரு. ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு டாக்டர் இல்ல, 3 டாக்டர்ஸ். அப்பல்லோ, விஜய் ஹாஸ்பிட்டல், மேத்தா, ஆர்டியாலஜி எல்லாம் பார்த்துட்டாங்க. எல்லாரும் கைவிட்டாங்க. நேத்து நைட்ல என் பொண்ணை இறந்துரும் நான் நினைச்சேன். அவ்வளவு கட்டுகள்ல இருந்தா. ஆனா சகோதரர் இன்னைக்கு காலையில எங்களுக்கு கண்டிப்பா போய் அவரை மீட்னே ஆகணும்னு நாங்க வந்தவங்க. கரெக்டா எங்களுக்கு என் பொண்ணை மீட்டு கொடுத்ததுக்காக நன்றி, நன்றி, நன்றி. 3 பெரிய ஆஸ்பத்திரியில ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. 8 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கிறாங்க. இந்த சாக்ஸுக்கு 3500 ரூபாயும். இது போடாம அந்த பிள்ளையால நிக்க முடியாது. அப்படிதானே? நிக்கவும் முடியாது, போடாம நிக்க முடியாது, நடக்க முடியாது. கிரிப்பே இல்ல, உளுந்துருவேமா, எனக்கு முட்டியில நிக்க முடியாதுமா, போடுமா. காலையில 7 மணிக்கு போட்டா நைட்டு 9 மணிக்கு தான் அவுக்கணும். இல்லன்னா ரத்தெல்லாம் கட்டியா மாறிடும் சொல்லுவாங்க. கொண்டு வர சொன்னேன். ஸ்தோத்திரம். இயேசு அவளுக்கு சுகம். நடந்து போமா பாப்போம். ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறாரு. திரும்பி வா, திரும்பி வா. நல்ல வேகமாவா, நல்ல வேகமாவா. இவங்க ஒண்ணும் பத்து வேண்டாம். இயேசு சுகம் கொடுத்து விட்டாரு. ஹல்லேலூயா. நடக்க முடியுதா? நடக்க முடியுதா? நடக்க முடியுது. நல்ல மூச்சு விட முடியுதா? நல்ல மூச்சு பெட் பான் எடுத்துட்டு வந்திருக்கேன், கம்மோடு கொண்டு வந்திருக்கேன், வாந்தி ட்ரே கொண்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் கூட என் பொண்ணு வாயில இருந்து வாந்தி வராம இருந்ததில்லை. கடந்த 10 நாட்களாக நான் அவளை மரணப்படுக்கையில தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்ப நாங்க கொண்டு வந்த எல்லா டாக்ஸில தான் இருக்குது. ஆனா நாங்க ஒண்ணு உள்ள எடுத்துட்டு வரல. நாங்க வரும்போது வீல் சேரு, இந்த துண்டு தண்ணியோட தான் வந்தோம். அழகு வந்தோடனே பிரதர் டச் பண்ணோடனே பாத்ரூம் போயிட்டான். உள்ள வந்து நுழைஞ்சு கொஞ்ச நேரத்திலேயே அவன் நடக்க ஆரம்பிச்சா. எனக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது, கர்த்தர் என் பொண்ணை மீட்டு தருவார்னு. அதே போல பிரதர் வந்தது, எங்களை தொட்டாரு. முதல் தொட்ட உடனே ஃபுல் வல்லமை என் பிள்ளைக்கு பிள்ளைய மீட்டு கொடுத்ததுக்கா உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. மார்புல சளி அடைத்து மூச்சு விட முடியாது. அப்படிதானே? லங்ஸ்ல போய் அடிச்சிச்சு. மார்ல இது இருக்குட்டாங்க, பிளட் கிளாட் ஆயிடுச்சு. அப்புறம் லங்ஸ்லயும் இது ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால இனி ஒண்ணும் செய்ய முடியாது. ஓட்ட போட்டு எடுத்தா கூட இன்னும் 3 லட்சம் நீங்க செலவு பண்ணாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 3 நாளா ரொம்ப வீட்டுல யாருமே ஒண்ணு சாப்பிடல, ஒன்றும் பண்ணல, செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? இன்னும் 3 லட்சம் செலவழிக்கணும். செலவழிச்சாலும் சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்களா? ஆனா செலவழிக்காமலே இயேசு அற்புதத்தை செய்து சொல்லுங்கம்மா. என் பொண்ணு இப்படி கையெழுத்து தூக்க முடியாது, யாரும் தயவு இல்லாம எழுந்திருக்க முடியாது, உட்கார முடியாது. குரல் கொடுப்பா, அம்மா பாத்ரூம் வருது, அம்மா தண்ணி வேணும்னு. ஆனா இப்ப இவ்வளவு தூரம் நடந்து வரா, கையெல்லாம் இப்படி தூக்குறா, முதுகெல்லாம் இது பண்ணிக்கிறா.
இயேசு அற்புதத்தை செய்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அநேக